எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 135 என்ன ஆர்டர்ல விட்னஸ்களை கொண்டு வரணும், யார் எக்ஸாமின் பண்ணுங்கிறத பத்தி பேசுறாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ரெகுலேட்டட் பை த லா அண்ட் பிராக்டிஸ் ஃபார் த டைம் பீயிங் ரிலேட்டிங் டு சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ சட்டப்படி என்ன இருக்கோ அது இல்லாம போயிருக்கும் போது அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்னா, சிவில் ப்ரொசீஜர் கோடு ஆர்டர் 18 ரூல் 1 அதுல என்ன சொல்லுதா, the plaintiff has a right to begin unless the defendant admits. இவர் சொல்லுத விஷயங்களை டிஃபெண்டன்ட் சம்மதிச்சிட்டாருன்னா வேண்டாம், இல்லாம இருந்தா பிளைன்டிஃப் has a right to begin. ஏன்னா அவர் தான் கோர்ட்டுக்கு முதல்ல வந்திருக்கார், எனக்கு இந்த உரிமைகளை வாங்கித்தாங்கன்னு சொல்லுதாரு. சில விஷயங்களை கோர்ட்டு முன்னால வைக்காரு அந்த உரிமைகளை வாங்குவதற்காக, அப்ப அவர் தான் வைக்கணும். ரெண்டாவது, ஆர்டர் 18 ரூல் 2 the other party has to then state his case. plaintiff சொன்ன பிறகு அதர் பார்ட்டி அவரோட விஷயத்தை சொல்லணும். மூணாவது, ஆர்டர் 18 ரூல் 3ல the plaintiff may then prove his case in rebuttal. அதாவது அதுக்கு பின்னால அவர் மறுத்து பேசலாம், இதை சொல்லலாம். இது இல்லாம சில விஷயங்கள்ல திடீர்னு மேட்டர் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது டிஸ்பியூட்ல என்ன மேட்டர் இருக்கோ அந்த டிஸ்பியூட்டர் மேட்டர் பத்தி பேசும்போது திடீர்னு ஒரு ஃபேக்டை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பை சர்ப்ரைஸ், அந்த நேரங்கள்ல கோர்ட் நினைச்சா வேணுமானா உடனடியாக அதை மறுக்கிறதுக்குள்ள சான்ஸ் அடுத்தவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்க கொடுக்கலாம். இது சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும். கிரிமினல் கேஸ் வரைக்கும் ப்ரொசீஜர் என்ன இருக்குங்கிறது, சமன்ஸ் கேஸுக்கு வேற, வாரண்ட் கேஸ் வேற, சம்மரி ட்ரையலுக்கு வேற. சமன் கேஸ்ல செக்ஷன் 251 to 258, வாரண்ட் கேசஸ்க்கு 244 to 249, சம்மரி கேஸுக்கு 260. அங்க என்ன ப்ரொசீஜர் அங்க சொல்லிட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் எப்படி டீல் பண்ணுங்கிறத செக்ஷன் 226ல இருக்கு. அப்பீலா இருக்கும்போது அப்பீல் யாரு போனாங்களோ அவன் தான் முதல் சான்ஸுங்கிறத செக்ஷன் 385ல சொல்லுவாங்க. இது இல்லாம கமிஷன் இருக்கு, இஷ்யூ ஆஃப் கமிஷன். அதாவது சில சமயங்கள்ல விட்னஸ் வர முடியாத சூழ்நிலை வருமானா கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஒரு கமிஷன் போய் அவங்ககிட்ட வாக்குமூலம் அவனோட விட்னஸ் சாட்சியங்களை வாங்கிட்டு வருவாங்க. அது சிவில்லையும் செய்யலாம், கிரிமினல்லையும் செய்யலாம். சிவிலுக்கு ஆர்டர் 26 ரூல் 1 to 8ல அதை பத்தி பேசியிருக்கு. ரூல் 1ல என்ன சொல்லுவாங்கன்னா, எனி கோர்ட் மே இன் எனி சூட் இஷ்யூ எ கமிஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆன் இன்ட்ரோகரேட்டிவ்ஸ் ஆர் அதர்வைஸ் ஆஃப் எனி பர்சன். போய் விசாரணை நடத்துறதுக்கு எனி கோர்ட் எனி சூட் பெர்மிட்டட் அப்படின்னு ரூல் 1ல கொடுத்தாச்சு. அப்ப சிவிலுக்கு கமிஷன் இஷ்யூ பண்ணலாம். கமிஷனர் போய் அங்க போய் எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவார். கிரிமினல் கேஸுக்கு செக்ஷன் 284ல கொடுக்காங்க. 284ல the court or magistrate may dispense with any such attendance and may issue a commission for the examination of the witness in accordance with the provisions of the chapter. The சாப்டர்ல இருக்க விஷயங்கள் படி வேணுமானா ஒரு கமிஷன் இஷ்யூ பண்ணலாம்னு செக்ஷன் 284ல கொடுத்தாங்க. இது எல்லாமே இல்ல வேற விஷயங்கள் வருதுன்னா அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். அடுத்தது செக்ஷன் 136, ஜட்ஜ் டு டிசைட் அஸ் டு தி அட்மிசபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்தா இதை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது கோர்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும். The judge may ask the party proposing to give evidence. யாராவது எவிடன்ஸ் கொண்டு வந்தா ஜட்ஜ் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன, in what manner the alleged fact if proved would be relevant. நீ ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணீங்கன்னா
அதுக்கும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கேஸ்ல எந்த மாதிரியா சம்பந்தம் வரும், இது ரெலவெண்ட் தானா அப்படிங்கறத அவர் கேட்கலாம். அப்படி அவர் கேட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆனா இல்ல இந்த விஷயமா இருந்தா இப்படி, அதனால இது ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னார்னா கோர்ட்டு அந்த சாட்சியத்தை விசாரிக்க ஒத்துக்கிடலாம். அந்த எவிடன்ஸை நான் எடுத்துக்கிட்டுதான்னு சொல்லலாம். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட்ல இதை கொண்டு வந்தா இதுக்கும் ப்ரூஃப் பண்ணா இதுக்கும் இந்த கோர்ட்ல நடத்திக்கிட்டு இருக்க விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்கத என்ஷூர் பண்ணிக்கிடுவாங்க ஜட்ஜு. அதுக்குள்ள பவரை கொடுத்துருக்காங்க. இது ஏன்னு சொன்னா இது இல்லாம இருந்தா தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து அதுக்கு விசாரணை நடத்தி அதுக்கு குறுக்கு விசாரணை நடத்தி கோர்ட்டோட நேரம் வீணா போகும். அதுக்காக ஒரு விஷயம் வந்த உடனே கோர்ட்டு என்ஷூர் பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஜட்ஜு, இது இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மேட்டருக்கு சம்பந்தம் உள்ளது, ப்ரூஃப்னா இது ரெலவெண்ட் தான் அப்படிங்கறத அவர் பார்த்துட்டு அதுக்கு பதினால அவர் அதை அட்மிட் பண்ணாரு. He shall admit the evidence if he thinks that the fact is proved would be relevant அப்படின்னா எடுத்துக்கிடுவார். அதே செக்ஷன்ல அடுத்த ஒரு பேரா, if the fact proposed to be proved is one of which evidence is admissible only upon proof of some other fact. இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கணும்னு சொன்னா இதை ப்ரூவ் பண்ணனா இன்னொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணணும். அப்ப கோர்ட் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அதை ப்ரூவ் பண்ண அடுத்தாப்புல இதை ப்ரூவ் பண்ணு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மரண வாக்குமூலம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சாருங்கிறத ப்ரூவ் பண்ணாதானே மரண வாக்குமூலம் கொண்டு வர முடியும். அப்போ மரண வாக்குமூலம் அட்மிசபிள் எப்போ அவர் மரணம் அடைஞ்சாருங்க ஃபேக்டையும் கூட ப்ரூவ் பண்ணணும். கோர்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் யூ ப்ரூவ் த ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அவர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு, அதுக்கு பிறகு அவரோட வாக்குமூலம்னு இதை கொண்டு வாங்க, செகண்ட் ஃபேக்ட் ரெண்டாவது கொண்டு வாங்க அப்படின்னு கோர்ட் சொல்லுவாங்க. வேற ஒரு உதாரணம், ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வராங்க, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு, வேர் இஸ் த ஒரிஜினல் அப்படின்னு கேட்கையில சொல்லுதாங்க ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சு. அப்போ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டை நாம அட்மிட் பண்ணணுமானா ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் காணாம போச்சு, தொலைஞ்சு போனதுக்கான நாங்க இது காணாம போயிருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தேதியில பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம், இந்த பாருங்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டி, இல்லாட்ட எங்க வீடுல தீப்பிடிச்சது அந்த தேதியில அன்னைக்கு டாக்குமெண்ட் உள்ள இருந்தது அப்படின்னு தீப்பிடிச்சதுக்கான ஒரு எவிடன்ஸை கொண்டு கொடுத்து அந்த டாக்குமெண்ட் இல்லங்க விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த காப்பியை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரெண்டாவது பேரா சொல்லுது. வேற எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள் ஒன்லி அப்பான் த ப்ரூஃப் ஆஃப் சம் அதர் ஃபேக்ட். மரண வாக்குமூலம் அட்மிசபிள் எப்போ அவர் மரணம் அடைஞ்சாருங்கிறத ப்ரூஃப் ஆனா. காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அட்மிசபிள் எப்போ ஒரிஜினல் இல்லைன்னு உறுதியானா. இது ரெண்டாவது பேரா. மூணாவது பேரால ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒன் alleged facts depends upon another alleged fact being first proved. Judge may in his discretion either permit evidence of the first fact to be given before the second fact. இவர் எந்த விஷயமா இங்கேயும் கொடுக்கலாம் அங்கேயும், அதாவது ரெண்டு ஃபேக்ட் இருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் தி அனதர் ஃபேக்ட், இது அதுக்கு மேல one fact depends upon another alleged fact being first proved. The judge may in his discretion either permit evidence of the first fact to be given before the second fact or require the evidence to be given for the second fact. இப்போ இவருக்கு டிஸ்கிரிஷன் கொடுத்தாச்சு கோர்ட்டுக்கு, ரெண்டு ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் ஃபேக்டும் ப்ரூஃப் ஆகணும் செகண்ட் ஃபேக்டும் ப்ரூவ் ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு செகண்டுக்கு வாங்கன்னு கேட்கலாம், அல்லது செகண்ட சொல்லிட்டு ஃபர்ஸ்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். உதாரணம் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. A is accused of receiving stolen property knowing it has been stolen. ஒரு திருட்டு பொருளை தெரிஞ்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாருங்கிறது அக்யூஸ். என்ன குற்றச்சாட்டு? திருட்டு பொருளை வாங்கினாருன்னு. ஆனா அவர் அதை மறுக்கார். ரெண்டு விஷயம்,
இப்போ ஜட்ஜ் என்ன செய்யலாம், இது ரெலவன்சி சப்ஜெக்ட் டு டெனையல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஐடென்டிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணாதான் இவரு இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கலன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நகை, ஒரு நெக்லஸ், இதை இவரு திருட்டு பொருள் தெரிஞ்சு வாங்கினார்னா அக்யூசிஷன். அப்போ இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. இவரு திருட்டு பொருளை வாங்கினாருன்னு அவர் ப்ரூஃப் பண்ணணும், இவரு நான் திருட்டு பொருளை வாங்கலன்னு ப்ரூஃப் பண்ண போறாரு. அதுக்கு முன்னால என்ன விஷயம் இருக்கணும், திருட்டு பொருள் இதுதான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். திருட்டு பொருளை ஐடென்டிஃபை பண்ணாதான் இவர் இந்த பொருளை இவர் வச்சிருந்தாருன்னு அவர் சொல்லுவார், இந்த பொருளை நான் வச்சிருக்கலன்னு சொல்லலாம். The relevancy of the denial depends upon the identity of the property. இதான் நகை அப்படின்னு சொல்லியிருக்கணும். The court may at its discretion either require the property to be identified before the denial or permit the denial of the possession to be proved before the property is identified. ஜட்ஜுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு, நீ ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு முன்னாலேயே மறுக்கணும்னா மறுக்கட்டும், அல்லது ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணனாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே ரெலவென்ட் ஃபேக்ட், ஒன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அதர். ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணாதான் இவர் இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கல அப்படின்னு மறுக்க முடியும். அப்படியே இல்லாம இருந்தா கூட கோர்ட் ஹஸ் தி டிஸ்கிரிப்ஷன் டு prove the first one, allow the prove the first one. The relevancy of one alleged facts depends upon another fact. ஒரு ஃபேக்ட் இவர் கையில வச்சிருந்தாரு திருட்டு பொருள்ங்கிறது ஒரு ஃபேக்ட், அவர் இல்லங்கிறது அடுத்த ஃபேக்ட். கோர்ட் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட பெர்மிட் பண்ணலாம், அல்லது செகண்ட் ஃபேக்ட முதல்ல ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். Either permit the evidence of the first fact to be given before the second fact is proved, or require evidence to be given for the second fact before the first fact. ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெனையல் வரலாம், அல்லது டெனையல் கொடுத்துட்டு மறுத்துட்டு அதுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரனாலும் செய்யலாம். இது கோர்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இது ஜட்ஜோட டிஸ்கிரிஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் இன் சீஃப், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் செக்ஷன் 137 மூணு வகையான எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பை த பார்ட்டி ஹூ கால்ஸ் ஹிம் ஷால் பி எக்ஸாமினேஷன் இன் சீஃப். அந்த விட்னஸை யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்க விசாரிச்சா அது எக்ஸாமினேஷன் இன் சீஃப். அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதே விட்னஸை விசாரிச்சாங்கன்னா அது கிராஸ் எக்ஸாமினேஷன். ஆஃப்டர் கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு அந்த விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தவரே திரும்ப விசாரிச்சார்னா அது மறு விசாரணை அல்லது ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு செக்ஷன் 137 சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ப்ராசிக்யூஷன் கொண்டு வருவாங்க ஒரு விட்னஸ, அக்யூஸ்ட் இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லுவதற்காக ஒரு விட்னஸ் கொண்டு வருவாரு. அவர் முதல்ல அந்த ஆளை விசாரிக்கணும், அதுக்கு பேரு எக்ஸாமினேஷன் இன் சீஃப். அட்வர்ஸ் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, அக்யூஸ்ட் அவனை திரும்ப விசாரிப்பாங்க அதே விட்னஸ, அது கிராஸ் எக்ஸாமினேஷன். இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல புது விஷயங்கள் வெளியே வந்திருக்கு, அதை வச்சு நமக்கு திரும்பவும் அதை பேசணும்னா அவர் சாட்சியை கொண்டு வந்தவர் திரும்ப வந்து அதே ஆளை விசாரிப்பாரு, அது மறு விசாரணை அல்லது ரீ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பேர். 3 இத செக்ஷன் 137 சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் தண்டபாணி முதலியார் கேஸ்ல சம் டைம் ஷுட் இன்டர்வீன் பிட்வீன் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் அபவுட் த டிசைர் ஆஃப் தி கிராஸ் எக்ஸாமினேஷன். கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணதுக்கு முன்னால கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவனுக்கு என்ன பேசணும், விட்னஸ் போகணுமாங்கிறதுக்கு உள்ள டைம் கொடுக்கணுங்கிறத ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் தண்டபாணி முதலியார் கேஸ்ல சொல்லுவாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் வித்தவுட் எக்ஸாமினேஷன் இன் சீஃப் முடியாது. ஒரு விசாரணை இருந்தாதான் அங்க ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் வர முடியும். கிராஸ் எக்ஸாமினேஷன் விசாரணை செய்யாம கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வர முடியாது. ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன்லி டு தி அட்வர்ஸ் பார்ட்டி.
ஆப்போசிட் காரனுக்கு தான் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு உரிமை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ப்ராசிக்யூஷனும் 2 அக்யூஸ்ட் இருக்காங்க. அப்ப ஆப்போசிட் சைட்ல 2 பேர் இருப்பாங்க. ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்ததை இந்த அக்யூஸ்ட் என்ன செய்யலாம், கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், அவங்க வக்கீல் பண்ணலாம். அதே சமயத்துல ஒரு அக்யூஸ்ட் ஒரு சாட்சியை கொண்டு வந்திருக்காரு, இன்னொரு அக்யூஸ்ட் இன்னொரு சாட்சியை கொண்டு வந்திருக்காரு. 2 பேரும் 2 கொண்டு வாங்க, அவங்க கொண்டு வந்த சாட்சிய விசாரணை பண்ண முடியாது, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. குறுக்கு விசாரணை ஆப்போசிட் பார்ட்டியை தான் செய்ய முடியுங்கிறது ரூல். ஆனா அதே சமயத்துல கொண்டு வந்திருக்க ஒரு அக்யூஸ்ட் கொண்டு வந்திருக்க சாட்சி இன்னொரு அக்யூஸ்ட குற்றம் சாட்டுத மாதிரி இருந்ததுன்னா அப்ப வேணுமானா அவரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ஜெனரல் ரூல் ஒன்லி அட்வர்ஸ் பார்ட்டி. அதே சமயத்துல ஒரு அக்யூஸ்ட் கொண்டு வந்த சாட்சி இன்னொரு அக்யூஸ்ட் கொண்டு வந்த சாட்சியும் குற்றஞ்சாட்டுத மாதிரி இருந்து அதனால அவர் அஃபெக்ட் ஆவார்னு சொன்னா அவர் வேணுமானா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். விட்னஸ் நாட் பிரசன்டிங் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் இன் சீஃபுக்கு வந்தாரு, ஆனா கிராஸ் எக்ஸாமினேஷன் வரமாட்டேங்காரு, வரல அப்படின்னு சொன்னா அந்த ஆளோட சாட்சியத்துல அவ்வளவு நம்பிக்கை இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிதோஷ் கோஷ் வெர்சஸ் அஷிம் குமார் குப்தாங்க கேஸ்ல ஹிஸ் எவிடன்ஸ் ஹேட் லாஸ்ட் கிரெடிபிலிட்டி. அது நேர்மையான ஆளா தெரியல, இருந்தாதான் வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் பை கோர்ட். கிராஸ் எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் என்ன இருந்தாலும் சரி, எப்போ ஒன்னாலும் சரி, கோர்ட் வேணுமானா கன்ஃபியூஷன் நடக்கு அப்படின்னு சொன்னா அதை தீர்த்துக்கிடுறதுக்காக கோர்ட் எந்த நேரம் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இது செக்ஷன் 137. அடுத்த செக்ஷன்ல அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்.